Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th maths exercise 2.5ல 5th sum பார்க்கலாம். Find the fifth root of. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூக்கு நம்ம ஃபிஃப்த் ரூட் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு சம்மாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் 32. ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம்? 32க்கு ஃபிஃப்த் ரூட் ஃபைன் பண்ண போகிறோம். சரிங்களா? 32 ஆக்சுவலி நம்ம எப்படி எழுதலாம்? ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணும்போது 2 டேபிளில் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 16 டைம், அகெயின் 2 டேபிள் 8 டைம், 2 டேபிளில் 4 டைம், 2 டேபிளில் 2 டைம், அகெயின் 2 டேபிளில் 1 டைம். அப்போது 32வை 1 2 3 4 5 2 power 5 அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். தட் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 2 power 5 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இதனுடைய வேல்யூ என்ன? 2 power 5 the whole power 1 divided by 5ன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். செகண்ட் சம் பார்த்திங்கன்னா 243. இது நம்ம ஃபிஃப்த்து ரூட் ஃபைன் பண்ண போகிறோம். 243 ஃபிஃப்த்து ரூட் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ 243க்கான ஃபேக்டர்ஸ் நம்ம எழுதலாமா? 3 டேபிளை டிவைட் பண்ணால் 81 டைம், அகெயின் 3 டேபிள் 27 டைம், 3 டேபிள் 9 டைம், தென் 3 டேபிள் 3 டைம், அகெயின் 3 டேபிள் 1 டைம். ஸோ ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 243யை 3 power 5 அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். ஓகேவா? ஸோ 3 power 5 the whole power 1 by 5 that is equal to இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, தேர்டு சம் பார்த்திங்கன்னா 1 lakh அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 1 lakh. ஓகேவா? இப்போ இந்த 1 lakh நம்ம ஃபிஃப்த் ரூட் ஃபைன் பண்ணோம்னா 10ஆல் டிவைட் பண்ணலாம். இங்கே 10 1 டைம், ரிமைனிங் 4 zeros நமக்கு வருமா? ஒரு ஸ்டெப்லையும் நமக்கு ஒரு ஜீரோ ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஓகேவா? அப்போ எத்தனை ஸ்டெப் வரும் நமக்கு? 5 ஸ்டெப்ஸ் வரும். அப்போது இது எழுதும்போது எப்படி எழுதலாம்? ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 10 power 5ன்னு எழுதலாமா? ஸோ 10 power 5 the whole power 1 by 5 that is equal to நமக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா 1024 டிவைடட் பை 3125. ஸோ இந்த வேல்யூக்கு ஒவ்வொன்றுக்குமான ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1024க்கு எடுத்துக்கலாம். 1024 2 டேபிளால் நம்ம டிவைட் பண்ணோன்னா 5 2s are 10, 1 டைமு, 2 2s are 4, அகெயின் 2 டேபிளில் 2 2s are 4, ரிமைனிங் 1 10, 5 2s are 10, ரிமைனிங் 1, 6 2s are 12ன்னு வரும். அகெயின் 2 டேபிளில் 1 2s are 2, 2 2s are 4, 8 2s are 16, again 2 table 6 2s are 12, 4 2s are 8, then 2 table எடுத்தோம்னா 3 time 2 time, then 2 table எடுத்தோம்னா 1 2s are 2, 6 2s are 12, 2 table 8 2s are 16, 2 table 4 2s are 8, 2 table 2 time, again 2 table 1 time. ஸோ இந்த வேல்யூ எழுதும்போது 1 இங்கேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 2 power 10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? டிவைடட் பை, ஸோ இந்த வேல்யூக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? 3125 ஃபிஃப்த் டேபிள் எடுத்தோம்னா 625, அகெயின் ஃபிஃப்த் டேபிளில் 125, ஃபிஃப்த் டேபிளில் 25, அகெயின் ஃபிஃப்த் டேபிளில் 5 டைம், ஃபிஃப்த் டேபிளில் 1 டைம். ஸோ 1 2 3 4 5. ஸோ இங்கே 5 power 5 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த 10ஐ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? 2 power 5 into 2 அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். ஏன்னா ஃபிஃப்த் ரூட் தான் நம்ம இதுக்கு எடுக்க போகிறோம். ஸோ ஃபிஃப்த் ரூட் எடுக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறோம்? இந்த வேல்யூவை கேன்சல் பண்ணுறதுக்காக நான் அதை தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்போது 2 by 5 whole power 5
இந்த 5 மட்டும் வெளியே எடுத்துடுறோம். இங்கே ரிமைனிங் 2 இருக்கு இல்லையா? ஸோ 2 பவர் 5 இன்ட்டு 2ல் 2வை மட்டும் வச்சுட்டு இந்த 5வை நான் காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ ஹோல் பவர் 1/5ன்னு வரும். ஸோ இந்த 5ம் 5ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் 2 பவர் 2 டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? 2 பவர் 2 நமக்கு என்னது? 2 2s are 4 டிவைடட் பை 5. ஸோ இன்னொரு தடவை பார்க்கலாம். ஸோ இந்த வேல்யூக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். 2 பவர் 10 டிவைடட் பை இதுக்கு 5 பவர் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம 5th ரூட் ஃபைண்ட் பண்ணுறதுனால ஸோ இந்த 5 பவர் வர மாதிரி நம்ம அதை செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதை கேன்சல் பண்ண முடியும். ஸோ இதை 5 2s are 10 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த 2வை மட்டும் உள்ளே கொண்டு வந்துடுங்க. இந்த 5வையும் இந்த 5வையும் காமனாக நான் வெளியே எடுத்துடுறேன். ஸோ இது 5th ரூட் அப்படிங்கிறதுனால ஹோல் பவர் 1/5ன்னு வரும். ஸோ இந்த 5ம் 5ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது? 2 பவர் 2 டிவைடட் பை 5 மட்டும்தான் இருக்குது. 2 பவர் 2னா 4 டிவைடட் பை 5. ஸோ இதுக்கான ஆன்சர் 4 டிவைடட் பை 5. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.